Hello students, in this video I am going to explain installing and configuring server. How to install and configure your web server. இப்போ நம்ம வெப் சர்வர் தான் பார்த்துட்ருக்கோம். வெப் சர்வர் ப்ரோக்ராமிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் JSP அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வெப் சர்வரை உன்னோட மெஷினில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். So to install and configure a web server, we need a software which is called Apache Tomcat server. Okay, நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பேர் Apache Tomcat server. இது ஒரு வெப் சர்வர், ஒன் ஆஃப் த வெப் சர்வர், எக்ஸாம்பிள் ஃபார் வெப் சர்வர். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறப்போ நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டவுன்லோட் இட். இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணு. உன்னோட அதுக்குரிய அந்த Apache Tomcat சர்வரோட பேஜ் இருக்குது, அந்த பேஜ்லேருந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணு. அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணோடனே எக்லிப்ஸ் WTP ஒர்க் பெஞ்சுக்கு போயிட்டு நீங்கள் ஆரக்கிளில் பண்ணுவீங்க. ஆரக்கிளில் உங்கள் ப்ராக்டிகல்ஸ் பண்ணும் பொழுது இந்த ஒர்க் பெஞ்ச் வழியாக பண்ணுவீங்க. இஃப் இட் இஸ் நாட் தேர், நீங்கள் நார்மலாக டாஸ்க் பாரில் இருந்தும் நீங்கள் போகலாம். ஸோ உங்களுக்கு இங்கே புக்கில் கொடுத்துருக்க ஸ்டெப்ஸை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் லேப் எக்ஸசைஸில் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இன்ஸ்டால் பண்ணி அந்த வீடியோவும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ எக்லிப்ஸ் WTP ஒர்க் பெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணினா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், விண்டோ அப்படின்னு இருக்கும். அது உள்ள ப்ரிஃபரன்சஸ் உள்ளே போய் சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷன் உள்ளே போய் இன்ஸ்டால்டு ரன் டைம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விச் வில் க்ரியேட் எ Tomcat installed runtime. Okay, so after that you have to add a new server runtime. இதில் என்ன இன்ஸ்டால் ரன் டைம் தான் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நியூ இது இருக்குது பாருங்கள், நியூ சர்வர் ரன் டைம் அப்படின்னு இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். இதை ஆட் பண்ணும் பொழுது இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். Apache Tomcat அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய வெர்ஷனோட ஓப்பன் இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு. அதில் நீங்கள் எதை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த வெண்டரோட ஆப்ஷன் என்னவோ, இப்போ 3.2 4.0 4.1 5.0 அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபினிஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே இருக்கு இல்லையா, இந்த நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு நீங்கள் யூ ஹாவ் டு செலக்ட், ஃபினிஷ் ஆகாது உங்களுக்கு, யூ ஹாவ் டு செலக்ட் தி நெக்ஸ்ட் பட்டன். ஓகே, ஸோ இப்போ வெண்டர் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேரக்ட்ரி, Tomcat சர்வரோட இன்ஸ்டலேஷன் டேரக்ட்ரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் டேரக்ட்ரியில் ஆக்சுவலி இந்த Tomcat நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் ப்ரீ ரிக்வசிட்னு சொல்லுவோம். கண்டிப்பாக உங்களோட சிஸ்டமில் என்ன இருக்கணும்னா JDK டூல் கிட் இருக்கணும். ஜாவா இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும். ஜாவா எதில் இருக்குன்னா JDK உள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த JDK உள்ள JRE ஃபைல் ஒன் ஆஃப் த ஃபைலாக இருக்கணும். இது கம்பல்சரி. இந்த ஃபைல் இருந்தால் மட்டும்தான் நீ என்ன பண்ண முடியும், இந்த Apache Tomcat-ஐ உன்னோட மெஷின் உள்ள நீ இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேசிக் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா JDK 1.4க்கு மேலே இருக்கிற வெர்ஷனில் இந்த JRE உள்ள ஆல்ரெடி உள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் இருக்கிறப்ப தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த இன்ஸ்டலேஷன் டைரக்டரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நேம் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கோ உங்களோட Tomcat எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரைவை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இந்த JRE-லையும் அந்த டூல் கிட்டும் ஓப்பன் பண்ணிக்குவீங்க. பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட Apache அந்த பர்டிகுலர் பிளேஸில் போய், தட் இஸ் உங்களோட சியில் போயிட்டு, ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம ரன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ C ட்ரைவில் போயிட்டு உங்களுக்கு உக்காந்துடும், இன்ஸ்டால் ஆகிருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களோட Apache வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. நான் இது நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோங்கிற டெமோ வீடியோவும் ஐ வில் போஸ்ட் இட். The next list of JSP servers. So list of JSP servers னு எடுத்துட்டோம்னா இப்போ Apache Tomcat is one of the server. It's a JSP server தான் இந்த Apache Tomcat. இப்போ ASPன்னு ஒன்று பார்த்தோம், இன்னும் JSPன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது JSP server. ஸோ JSPயில் Apache Tomcat is one of the JSP server. அது இல்லாமல் வேறு என்னென்ன அப்படின்னு சொன்னோம்னா WebLogic, J2EE server, Apache HTTP server, Netscape server and then IIS server. ஸோ இதெல்லாம் என்னது JSP server. இதே நீங்கள் IASP சர்வராக இருந்தால் இது அத்தனையும் சப்போர்ட் பண்ணாது. லைக் IAS சர்வர், நெட்ஸ்கேப் சர்வர், இது ரெண்டு தான் ASPக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது அதனால நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே காட்டுறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி
JSP installation and the example for JSP servers.